ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாக. இன்று சற்று நேரம் தியானிக்கும்படியாக வேதத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த வசனம் சங்கீதம் 55:22 வசனம். சங்கீதம் 55:22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாதத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருவரும் தள்ளாட ஒட்டார். மறுபடியும் ஒரு முறை வாசிக்கிறேன். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாதத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருவரும் தள்ளாட ஒட்டார். இந்த தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தர் மேல் உன் பாதத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆம், கர்த்தர் மேல் நாம் நம்முடைய எல்லா பாரத்தையும் வைக்கும்போது நம்முடைய பாரத்தை நீக்கி விடுவித்து நம்மை ஆதரிப்பார், அடைக்கலம் கொடுப்பார், உதவி செய்வார். பாரம் என்றால் என்ன? சுமை, துக்கம், வேதனை, கவலை இவைகளை குறிக்கும். எல்லா தேசத்து மக்களிடமும் வேதனை, துக்கம் காணப்படுகிறது. வேலையின்மை, பசி, பட்டினி, தேசத்தில் பொருளாதார நெருக்கடி, இப்படிப்பட்ட பாரமான வேதனையான காரியங்கள் காணப்படுகிறது. இவைகளை எல்லாம் நீக்கி சந்தோஷம், சமாதானம் காணப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் காசா போர் வேதனைக்குரிய காரியம். உக்ரைன் ரைசியா போர் வேதனைக்குரிய காரியம்தான். போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும், சமாதானம் ஏற்பட வேண்டும். நாம் சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஏசாயா 39:9 சொல்கிறது, தேசம் துக்கித்து உடாய்த்து இருக்கிறது என்று சொல்லுகிறது. நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும் போது தேசத்திற்கு கர்த்தர் சமாதானம் கொடுப்பார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலியுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். மனிதனிடம் முதலாவது பாவபாரம் என்னும் சுமை காணப்படுகிறது. அந்த பாவபாரம் மனிதனிடமிருந்து நீங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். பாவிக்கு புகலிடம் இயேசுதான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இயேசுதான் மெய்யான தெய்வம். இயேசுதான் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். இயேசு கிறிஸ்து தான் எல்லா மனிதரின் பாவ பாரத்தையும் துக்கங்களையும் சிலுவையில் சுமந்து கொண்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அறிக்கை செய்து விட்டுவிடும் போது இயேசு அவனை மன்னித்து அவனுடைய பாவ பாரத்தை நீக்கி தேவ சமாதானத்தை அவனுக்கு கொடுப்பார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வசனத்தின்படி கர்த்தரிடத்தில் அவன் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வான். ஏசாயா 53:4 5 இப்படியாக சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய வேண்டுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உந்தும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோம். மனிதனின் பாடுகளையும் துக்கங்களையும் இயேசு தன் மீது அந்த பார சிலுவையில சுமந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அந்த ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் தேவ சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும். வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தால் நாம் தலையில் கை வைத்துக் கொண்டு ஒரே பாரமாக இருக்கிறது, வேதனையாக கவலையாக இருக்கிறது, இந்த பிரச்சனையை நான் எப்படிதான் தீர்க்க போகிறனோ, வேலை செய்கிற இடத்திலும் ஒரே பிரச்சனைகள் தான் இருக்கிறதே, எப்படிதான் சமாளிக்க போகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஜனங்களே, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மிக பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்து நீக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்.
சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை செய்யுங்கள். கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உதாரணமாக நாம் அன்னாளை எடுத்துக்கொள்வோம். அவள் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. அன்னாள் மன கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், ஜெபம் செய்தாள். பொருத்தனை செய்து ஜெபம் செய்தாள். கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் செய்தாள். அன்னாள் தன் இருதயத்தில் கர்த்தரோடு பேசினாள். கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. காரணம், அவள் தன்னுடைய மனப்பாரத்தை துக்கத்தை கர்த்தர் மேல் வைத்து விட்டாள். ஆகையால் அவள் துக்கம் சந்தோஷமாய் மாறியது. உங்கள் கவலையெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் வைத்து விடுங்கள். அது மட்டுமல்லாமல் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அவள் கேட்டது கிடைத்தது. அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அன்னாளின் துக்கம் சந்தோஷமாய் மாறியது. இப்படியாக அன்னாலை போல் ஜெபிக்கும் போது உங்கள் பாரங்கள் நீங்கி உண்டாகும். பெரும்பாடு உள்ள ஸ்திரியை நாம் கொண்டால் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை பின்தொடர்ந்து அந்த கூட்டத்துக்குள்ளே போய் மிகவும் கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் அருகில் சென்று இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார். அவளுக்குள்ள இருந்த அந்த வியாதி நீங்கியது. பார சுமை குறைந்தது. அவள் மிகவும் சுகம் அடைந்து சந்தோஷம் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆம், அவள் வேதனை நீங்கி சுகமாய் இருந்தாள், சந்தோஷமாய் இருந்தாள், தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். ஆம், நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனிடத்தில் கேட்டது கிடைக்கும். சங்கீதம் 42:11 வாசிப்போம் என்றால், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரே நான் இன்னும் துதிப்பேன். ஆத்மாவே நீ ஏன் கலங்க வேண்டும்? நீ ஏன் தேங்க வேண்டும்? நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை கோடா கோடியாய் பெருக பண்ணுவேன். சபைகள் பெருகும், ஊழியங்கள் சிறப்படும், விளப்படும். பலகணிகளையும் பணிங்கும், உன் வாசல்கள் மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருப்பார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் நாமே சாட்சி கொடுத்தவருமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று வாசிக்கிறோம். மிகவும் முக்கியமானது என்னவென்றால், ஆவிக்குரிய பாரம் நமக்கு வேண்டும். நாம் ஆவிக்குரிய காரியங்களில், இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களில், சபையை ஊழியக்கூடிய காரியங்களில் ஒரு பாரம், கவலை, துக்கம் வேண்டும். இன்னும் முன்னேற வேண்டும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்ற பாரம், உந்துதல் வேண்டும். கர்த்தரை இன்னும் அறிய வேண்டும், இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்ற வாஞ்சை, தாகம் வேண்டும். நான் இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபம் காணாது. இன்னும் நான் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும். இந்த வேத வாசிப்பு காணாது. இன்னும் நான் அதிகமாய் வேதம் வாசித்து தியானிக்க வேண்டும் என்ற பாரம், துக்கம் நம் உள்ளத்தில் காணப்பட வேண்டும். ஆத்ம ஆதாயம் பண்ணுவதில் பாரம் வேண்டும். இந்த ஆத்ம ஆதாயம் காணாது. நான் இன்னும் அதிகமாக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற பாரம் மனதில் வர வேண்டும். இயேசுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பாரம் மனதில் வேண்டும். என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அழிந்து போகக்கூடாது என்ற பாரம், கவலை எஸ்தர் ராஜ்யத்துக்கு இருந்தது. கர்த்தர் அவளுக்கு ஆதரவாய் இருந்தார். எஸ்தர் ராஜ்யத்தை தன் ஜனங்களை காப்பாற்றினாள்.
ஆம், ஆவிக்குரிய கவலைகள் நம் அனைவருக்கும் காணப்பட வேண்டும். ஆம், வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுது. நாம் இப்பொழுது வாசித்த அந்த வார்த்தையின்படி நாம் நடப்போம். கர்த்தர் மேல் உன் பாதத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளல விட்டார். ஆம், நிச்சயமாக கர்த்தர் நீதிமானை நம்மை ஒருபோதும் அவர் தள்ள விடவே மாட்டார், தள்ளாட விட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாண்ட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்துவான். நீதிமான் தள்ளாண்ட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமதில் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமதில் இருக்கின்றவர். கர்த்தர் பாதத்தை வைத்து அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவன் எங்க நேசிக்கான பிதாவை இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காய், ஆசீர்வாதமான நாளுக்காய் நன்றியுரிமை சோத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த அதிகாலை ஜெயவரை நீ எதுக்கு தந்தபடியாக நமக்கு சோத்திரம். உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரம். உடைய வார்த்தை சொல்லி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று ஆண்டவரே வேதத்தில் நான் வாசித்தோம். ஆமேனாப்பா, எங்களுடைய பாரத்தை கவலை எல்லாம் ஆண்டவரே சொத்தம் துக்கத்தை எல்லாம் ஆண்டவரே கர்த்தராகி உன் முன்னிமேல் வைக்கும்போது ஆண்டவரே சோத்திரமப்பா, நீ ஆண்டவரே எல்லாவற்றையும் துக்கங்களாம் சந்தோஷமா மாற்றிக்கிற தேவன். ஆண்டவரே அப்பா, நீ அதிசயம் செய்கிற தேவன், நீ அற்புதங்கள் செய்கிற தேவன். அப்பா உமக்கு நன்றி நன்றி அப்பா. இதுவரை எங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்திலே உமக்கு கொடானபடி நன்றி அப்பா. நீதிமான நீ உலகம் தள்ளாடு விடமாட்டீர். அமேனாப்பா, சோத்திரம் 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 அப்பா. எங்கள் கண்மலையே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஏதும் சொல்லி உன்னை தொடுவோம், என் கண்மணியை தொடுகிறான் சொன்ன வேத வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே சோத்திரமாப்பா, யாரும் ஆண்டவரை சோத்திரம் சோத்திரமாப்பா. ஆண்டவரே எங்களுக்கு தீமை செய்ய முடியாது. ஆமேன். காரணம் ஆண்டவரே நாங்களும் ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறபடியார் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரமாப்பா. எங்களுக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது ஆண்டவரே சோத்திரமாப்பா. நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கப்படியா நமக்கு சோத்திரம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமீனாப்பா. நாங்கள் ஆண்டவரே கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியா நாங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் ஆண்டவரே. ஆமீனாப்பா. சோத்திரம் 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 அப்பா. எங்களை காக்கும் தேவனே உமக்கு நன்றி 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 அப்பா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அல்லேலூயா நீரே அப்பா அப்பா எங்களை அணைத்துக் கொண்டீர் ஆண்டவரை அணைத்துக் கொள்வீர். அதற்காக உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஆமே. எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவர் துணையாய் இருக்கிறபடியா, இயேசுவே நீர் எங்கள் சார்பில் இருக்கிறபடியா
எங்களுக்கு எதிராக இருப்பவங்க ஒருத்தரும் கிடையாது. ஆமேனப்பா. சோத்திரம் 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 அப்பா. எங்களுக்கு எதிரானோர் எங்கள் சார்பில் வருவார், நமக்கு எதிரானோர் நம் சார்பில் வருவார்கள். ஆமே. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரே எல்லாம் வாய்க்கை செய்வார். ஆமே. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்திருப்பா. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளோடு கூட இருக்க நான் தெரிவிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தினோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.